So hello guys, welcome to CodeMax Technology. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கனா Django tutorialsல எப்படி வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். யூசர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் process பத்தி பார்க்க போறோம். And நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க. ஏனா அப்பதான் programming and web development related content உங்களுக்கு வீடியோஸ் வரும். And இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏனா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, போன வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது அப்படி சொல்லி பார்த்திருப்போம். மாடல்ஸ் அண்ட் ஃபார்ம் வச்சு எப்படி ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்றது ஷோ பண்றது அப்படி சொல்லி பார்த்திருப்போம். And இந்த Djangoவோட full tutorials நான் என்னோட previous tutorials எல்லாமே வந்து நான் descriptionல லிங்க் தரேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. And இப்போ நம்ம வந்து என்னன்னா யூசர் ரெஜிஸ்டர் தான் பண்ண போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்னோட Django சர்வர் வந்து ரன் பண்ணிக்கிறேன். So python 3 manage.py run server ஓகேவா. ஓகே சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. localhost 8000 and இந்த இதை வந்து நான் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நான் வந்து அட்மின் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அட்மின் பேனலில் வந்து சேவ் ஆகுறதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் அண்ட் இந்த அட்மின் பேனலோட லேஅவுட்டை மாற்றிக்கும். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நான் அதை லேஅவுட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே அண்ட் இந்த அட்மின் பேனல் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். அட்மின் பேனல் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது யூஸருக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் பேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் லாகின்னு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்புறம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ஒரு யூசர் லாகின்க்கு ஏற்ற அப்படி என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த அட்மின் பேனலுக்கும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இன்பில்டாக வந்து Djangoவில் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த அட்மின் பேனலில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் அவுட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது அண்ட் இந்த யூசர்லேயே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அட்மினுக்கு அதாவது அட்மின் அண்ட் நார்மல் யூசர் ரெண்டுமே ஒரே இதாக இருக்கும். அவங்கள எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாஃப் அந்த ஸ்டேட்டஸ் வச்சு தான் வேலிடேட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு நான் அந்த இது டிபி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்த் இது அண்ட் இப்போதைக்கு ஒரே ஒரு யூசர் மட்டும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசர் சூப்பர்னு இருக்குது. ஸோ சூப்பர் யூசர்னால் ஒன்றும் இல்லை அட்மின் அப்படின்றது தான். அண்ட் லாஸ்ட் நேம் இமெயில் ஸ்டாஃப் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஃபில்டரை வச்சு தான் ஒருத்தர் வந்து அட்மினா இல்லை நார்மல் யூசரா அப்படின்றத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்மளும் இப்போ வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமைஸ்டாக கூட பண்ண முடியும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு கஸ்டம் ஆத்தென்டிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் இன்பில்டாக இருக்க ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது ஓகேவா. ஸோ அது எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணோம் ஃப்ரம் Django.contrib. ஓ போடலையா. ஓகே Django.contrib.authல .forms ஓகேவா. ஆத்தில் வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸில் இம்போர்ட்டில் ஸோ இந்த ஃபார்ம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த Django கான்ட்ரிபில் வந்து ஆத் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது ஓகேவா. ஸோ அந்த ஃபார்ம்ஸில் தான் வந்து எல்லா ஃபார்முமே இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து சும்மா டைப் பண்ண பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் சேஞ்ச் ஃபார்ம் இருக்குது, யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் பின்னு போடுறேன், பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஃபார்மு, பாஸ்வேர்ட் ரீசெட் ஃபார்மு,
அப்புறம் செட் பாஸ்வேர்டு ஃபார்மு, அட்மின் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது இன்பில்டாகவே. ஓகேவா, நம்ம வந்து பில்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இப்போதைக்கு ரெஜிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா யூசர் க்ரியேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த யூசர் க்ரியேஷன் ஃபார்மை இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம யூசர் ஃபார்ம், அதாவது போன வீடியோவில் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபார்ம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டிஸ்பிளே மெத்தட் மூலயமா நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மை சேவ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோலேயே வந்து எப்படி ஃபார்மை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு ஃபார்ம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்ம்லேருந்து டேட்டா எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ நம்ம இப்போ இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ ஓகே இதில் இந்த வெப்சைட் தான் நினைக்கிறேன். ஓகே, கோடு எல்லாமே இருக்குது. ஓகேவா, சரி கொடுத்துடுவோம். நெக்ஸ்ட்டு ஷோ கோட் கொடுத்தோம்னா ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அண்ட் இது பூட்ஸ்ட்ராப் 5 4 தெரியலையே. ஓகே, பூட்ஸ்ட்ராப் 5 தான். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்ப்ளேட்டில் வந்து நான் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஃபைலு register.html அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செக்ஷன் டேக் க்ரியேட் பண்ணிட்டு அண்ட் இந்த செக்ஷன் டேக்கில் நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் 5ஓட சிடியை நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ பூட்ஸ்ட்ராப் 5 சிடிஎன். ஓகேவா, ஓகே ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு ஜேஎஸ் இருக்கா. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸ்க்கு போயிடலாம். ஸோ வியூஸில் வந்து இந்த டெம்ப்ளேட்டை ஷோ பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் நாம் வந்து வியூஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெஜிஸ்டர் அப்படின்றதில் ரெக்வஸ்ட் வருமா. ஸோ இந்த ரெக்வஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ரெண்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெக்வஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் HTML அந்த ஃபைலு register.html ஃபைலு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து URL கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா. ஸோ URL போயிட்டு பாத்தில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா use.register அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். ஓகேவா, ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபார்ம் வந்து ஷோ ஆகுதா அப்படின்றத. ஓகேவா, ஸோ /register. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நமக்கு ஷோ ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நம்ம வந்து
வேல்யூஸ் எல்லாமே கெட் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மில் ஓகே ஸோ ஓகே இப்போ இந்த ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெத்தட் அப்படின்றதில் போஸ்ட் மெத்தடை கொடுத்துட்றேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷனில் ஸோ நான் இப்போ ஆக்ஷனில் வந்து எனக்கு இப்போ ஃபார்ம் மாறினது தெரியணுன்றதுக்காக நான் சும்மா ஸ்லாஷ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஃபார்ம் லாகின் ஆனதுக்கப்புறம் அதாவது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு இதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யுவர் நேம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இந்த இன்புட்டில் வந்து நம்ம நேம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நேமில் வந்து யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம், யூசர் நேம். ஓகேவா. அண்ட் இந்த இதில் வந்து நேம் அப்படின்றதுல இமெயில் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ எல்லாத்துலேயும் நேம் அப்படின்றது இல்லை. ஸோ ஓகே நேம் அப்படின்றதில் இதில் வந்து பாஸ்வேர்ட். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு எனக்கு 3 போதும். ஏன்னா அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நம்ம செக் பண்ணுறதுனா தானே. ஸோ அதனால் அது தேவைப்படாது, நான் எடுத்து விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து பட்டன், டைப் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபார்ம் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா எதோட வேல்யூன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து வர்றது நமக்கு பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நேம் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம எப்பயும் போல் போஸ்ட் மெத்தடான்னு வெரிஃபை பண்ணுவோம். ஓகேவா. இஃப் ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் ஓகேவா ஈக்குவல் டு போஸ்டா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த நேம் வேரியபிளில் நான் வந்து யூசர் நேம் வாங்க போகிறேன். யூசர் நேம் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னா ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட்டில் ஒரு அரே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேம் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம நேம் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த நேமை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம். ஓகேவா. ஸோ இங்கே இருக்கா. ஓகே யூசர் நேம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இமெயில் அப்படின்றதில் சேம் அதே தான் ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட்டில் இமெயில் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இல்லையா. ஸோ பாஸ்வேர்டில் வந்து ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் இதில் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேட்டா எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகேவா. ஸோ பிரிண்ட்டில் நேமு அண்ட் தென் இமெயிலு நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட். ஓகேவா. ஓகே இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இதுக்கும். அண்ட் யுவர் நேமில் வந்து ஓகே சும்மா முருகன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது சும்மா தான் இருக்குது ஐ அக்ரி அப்படின்றது. அண்ட் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுவோம். ஓகே சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன்
சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் தான் அடிக்கடி நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, ஃபார்ம் இங்கே இருக்கா? ஸோ ஓகே, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரெஜிஸ்டர். ஓகேவா? அண்ட் இப்போதைக்கு வந்து நேம் வந்து ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இமெயில் வந்து சும்மா ஒரு இமெயிலு 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே நான் சொன்ன மாதிரியே அந்த இது வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த இது ஃபார்ம் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் ஹோம் பேஜும் வந்துருச்சு. ஓகேவா? டேட்டா சேவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. இப்போ இதில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம போஸ்ட் மெத்தட் கொடுத்தோம் இல்லையா? ஸோ போஸ்ட் மெத்தட் அப்படின்றது வந்து இதாக இருக்குது. பட் நமக்கான நேம் வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுக்கு முதல்ல நம்ம இந்த ஆப்ரேஷன் வந்து இது பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்வஸ்ட், அதாவது டேட்டாவில் ப்ராப்ளமா இல்லை அந்த ஃபங்க்ஷனே இதாக ஒர்க் ஆகலை அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ போஸ்ட் மெத்தட் நமக்கு வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துலேருந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான், ஒன்றும் இல்லை. நான் திருப்பி வந்து ஒரு ரெஜிஸ்டரில் போய்ட்டு ஓகே சும்மா ஒரு இதை கொடுத்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, பட் ஆனால் இந்த ரெக்வஸ்ட் மெத்தடுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் ஆகலை. ஓகேவா? இஃப் ரெக்வஸ்ட் மெத்தட் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படின்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் போட்டிருந்தோம்ல. ஸோ ஓகே, ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஆர்எல் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது கொடுத்துருந்தோம், ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த /home அப்படின்றது அது வந்து நம்ம ஸ்லாஷ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்லாஷ் அப்படின்றது இந்த இடத்துல இதாகாது. ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம இந்த நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நேமை வச்சு தான் வந்து அது வெரிஃபை பண்ணும் இந்த மாதிரி யூஆர்எல் இருக்கா இல்லையா அப்படின்றது. அண்ட் ஸ்லாஷ் அப்படின்றது பொதுவாக ஜாங்கோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கூட மாட்டோம் ஸ்டார்டிங்கில். ஏன்னா அது வந்து எரரை வந்து த்ரோ பண்ணும். ஸ்லாஷ் இப்போ ஆரம்பத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அது எரர் வந்து வரும். நம்ம ஒரு நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஜாங்கோவில் இருக்கும். பட் ஆரம்பத்துலேயே வந்து ஸ்லாஷ் அப்படின்றது வராது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நம்ம இந்த நேம் வச்சு தான் வந்து அதில் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூஆர்எல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறப்போ எனக்கு எக்ஸ்டென்ஷனில் வந்துடும். நான் அதை எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த யூஆர்எல்லில் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரெஜிஸ்டர், அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெஜிஸ்டரில் தானே இந்த மெத்தடை செக் பண்ண போகிறோம். அப்படின்றனால நம்ம அந்த இதோட இது தான் இது பண்ணோம். ஸோ வியூஸுங்க சரி ஓகே, யூஆர்எல் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரில் தான் நம்ம இந்த இதை கொடுக்க போகிறோம். அப்படின்றப்ப நம்ம இந்த ரெஜிஸ்டரோட பேரும் வந்து நேம் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்றதுனால நான் ரெஜிஸ்டர் அப்படின்றதே போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது வியூஸில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்லேயே தான் வந்து நம்ம போஸ்ட் மெத்தடும் பண்ண போகிறோம். அப்படின்றனால இப்போ வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பேசிக் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் கைஸ்.
ஸோ அது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்மில் வந்து நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா ஃபார்ம் டேரெக்டாக கான்ஃபிகர் ஆகிருக்கும். பட் இதில் எப்படின்னா நம்ம தான் வந்து ஒவ்வொரு இதுக்கான இப்போ நேம்னா நேம்க்கான இது அண்ட் இமெயிலுக்கான இதுன்றதை போஸ்ட் மெத்தடில் ஒன்றா தனித்தனியாக இது பண்ணி வாங்க போகிறோம். அப்படின்றனால அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ஓகே அருண் அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் இமெயிலு ஓகே சும்மா ஒரு இமெயில் கொடுத்துக்கலாம். க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போதைக்கு ரீடைரக்ட் ஆகாது, ஏன்னா ஆக்ஷன் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அப்படின்றனால நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரெடி பண்ணமோ, அதாவது என்ன கொடுத்தோமோ அது வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம் ரிட்டன் ரீடைரக்ட். இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல ஹெச்டிடிபி ரெண்டர் அப்படின்றதில் ரீடைரக்ட் அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரீடைரக்டில் ரெக்வஸ்ட் கமா home.html அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம அதாவது என்னென்னா இந்த இடத்துல நம்ம எல்லா இதையும் செக் பண்ணி, ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்காது. எப்படின்னா இப்போ நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஃபார்மை வச்சு நம்ம வந்து ஃபார்ம் இஸ் வேலிடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்கிடலாம். பட் இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம தான் ஃபுல்லாக லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோன்றனால தனித்தனியாக நம்ம இன்புட்டை வாங்கி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுன்றப்ப நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இதாயிரும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம டேபிள்ஸில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா டேட்டாவை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் django.contrib .auth அப்படின்ற ஒரு இதில் இம்போர்ட். ஸோ நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆத் ஃபார்ம்ஸுக்கு யூஸ் பண்ணுறது சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ அதே ஆத்தில் வந்து நம்ம மாடல்ஸ் அப்படின்ற இதிலலாம் நம்ம எல்லா மாடல்ஸுமே இருக்குது. ஸோ யூசர் க்ரியேட் மாடல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த யூசரில் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நம்ம இம்போர்ட் பண்ண யூசரை வந்து நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறேன். யூசர் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு இந்த யூசர் ஆப்ஜெக்டை நான் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்சன் டாட் வைக்கிற மூலயமா அந்த ஆப்ஜெக்டில் உள்ள கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸில் எல்லா டேட்டாவும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ யூசரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மெத்தட் இருக்குது அப்படின்றது. அண்ட் இதில் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் பர்சன் டாட் நான் ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். யூசர் நேம் வந்துருச்சு. ஸோ இந்த யூசர் நேமில் நான் நேம் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பர்சன் டாட் இமெயில். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பர்சன் டாட் பாஸ்வேர்ட். ஸோ இதில் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இதில் 3 தான் இது பண்ணியிருக்கோம். அண்ட் இதிலே வந்து அட்மினா இல்லையா அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ பர்சன் டாட் இஸ் ஸ்டாஃப் அப்படின்றது பார்த்தீங்களா, அண்ட் இஸ் ஸ்டாஃபு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். ஓகே, இங்கே இருக்குது இஸ் சூப்பர். ஓகேவா? ஸோ இது மூலயமா நம்ம வந்து அட்மின் யூஸரையும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த டிபியில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல அதில் ஸோ ஓகே நான் அந்த இதை முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இமெயில் அண்ட் யூசர் நேம், இந்த இது எல்லாமே அந்த இடத்துல வரும் டாட் வைக்கிற மூலயமா. ஸோ இதில் நம்ம இப்போதைக்கு யூசர் தான் க்ரியேட் பண்ண போகிறோன்றதுனால நான் டைரெக்டாக வந்து வெறும் யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் இதை மட்டும் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன் டாட் சேவ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு ஒரு நேம் வேணால் என்டர் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் இதை அழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இமெயில் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்றது கொடுத்துட்றேன். ஸோ /register. ஓகே ஓகே ரிட்டர்ன் 2 ரீடைரக்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? ஸோ ஓகே அந்த ரீடைரக்ட் மெத்தடை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். அண்டு ஸோ கைஸ் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து சேவ் அப்படின்றதில் ப்ராக்கெட் கொடுக்காம வந்திருப்பேன். ஸோ அது எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்கெட்டை எடுத்துகிட்ருப்பேன். பட் ஆனால் அதில் என்ன ஒரு இதுனா, ஸோ அதில் என்ன இதுனா நான் அந்த வேலிடேஷன்னால தான் வந்து அந்த ஒரு எரர் வந்துச்சு சேவில். பட் ஆனால் உண்மையிலுமே வந்து சேவ் அப்படின்றதுக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி தான் கொடுக்கணும். பட் போன வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் அதை கொடுக்காம வச்சுட்டேன். ஸோ அதனால் சாரி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு அதை செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ரீலோட் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது நம்ம இப்போ மாடல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜாங்கோவில் இன்பில்டாக இருக்க மாடல்ஸ் தானே கொடுத்துருக்கோம். அப்படின்றப்ப அவங்களே வந்து இன்பில்டாக வந்து அதுக்கான இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஆட் யூசர் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட கண்டிஷன்ஸ் இங்கே இருக்க எல்லாமே. ஸோ ஒரு யூசர் நேம்னா எப்படி இருக்கணும், அண்ட் பாஸ்வேர்ட்னா எப்படி இருக்கணும், அண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மாடல். அதாவது இந்த யூசர் மாடலில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால வேலிடேஷனும் இதில் இருக்க மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாது, நடுவில் எரர் வந்து நிற்கும். ஸோ வேலிடேஷன் வந்து நம்ம வைக்கல இப்போதைக்கு. ஓகேவா? அதாவது அந்த வேலிடேஷனை நம்ம கான்ஃபிகர் பண்ண கிடையாது. ஸோ நான் இப்போதைக்கு அதில் இருக்கிறதுக்கு ஏற்ற அப்படியே நான் வந்து ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நேம் வந்து நான் கார்த்திகேயா அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அண்டு இமெயில் பார்த்தீங்கன்னா ஓகே இமெயில் கொடுத்துடலாம். அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா murugan@spidey. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம கொடுத்த எல்லாமே வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யூசரில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கார்த்திகேயா அப்படின்றது இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இன்கேஸ் இதில் இருக்காமல் நான் வேலிடேஷன் பார்க்காம சும்மா இமெயிலுக்கு பதிலாக நான் வந்து ஒரு நேமை கொடுக்குறேன். அண்டு இதில் வந்து என்னென்னா பாஸ்வேர்டுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ முருகன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்பர் டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த இதை தான் வந்து நான் போன இதில் வந்து சேவ் மெத்தடில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, அதாவது வேலிடேஷன் எரர்னால தான் இந்த இது வந்திருக்கு. ஸோ போன தடவை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் நான் அதை வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா பேசிக்காகவே சேவ் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த ப்ராக்கெட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன எரர் அப்படின்னா நமக்கு இங்கே ஆட் யூசரில் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். சாரி, ஆட் யூசரில் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நியூமெரிக்கலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்பர் டைப்பில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த இடத்துல எரர் வந்து இந்த சேவ் அப்படின்ற இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இமெயிலை அதாவது பாஸ்வேர்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் நேம் டைப்பில் எழுதுகிறேன். கார்த்திக்
கே அப்படி சொல்லி நான் சும்மா டைப் பண்ணுறேன். அண்ட் இமெயில் வந்து மாற்றிக்கலாம், ஏன்னா சேம் இமெயிலாக இருந்தால் தெரியாது இல்லையா. ஸோ ஓகே, இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, திருப்பியும் அதே மாதிரி தான் இதாகுது. ஓகே 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 அதாவது என்ன அப்படின்னா இதில் இன்னொரு இப்போ என்ன ஆகுதுன்னா யூசர் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இந்த இதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வேறு இது கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து murugan@id. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா, அதே தான். அண்ட் யூஸரில் போய் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் கரண் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அண்ட் இவ்வளோ தான் கைஸ். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கஸ்டமைசேஷன்ற போகிறப்ப, அதாவது ஃபார்ம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டேட்டாவை எடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப அதில் கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக இன்புட் வாங்கணும். அண்ட் வேலிடேட்டர்ஸ் அப்படின்றது தனியாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன்.